பிரம்மா வந்து செலவு பிரதிக்கு செய்ய முடியாது. அதனால் கல்பத்தில் பிரம்மதியான ஆகாரம் செய்து பிரம்மா வந்து எம்பெருமானை தேர ஓட்டுறார். அவருக்கு அந்த அதிகாரத்தை சாமி கொடுத்துட்டார். அதில் கையில் வந்து தேர் ஓட்டுறாங்க. அவர் மாலை மரியாதை பண்ணி பறிகோட்டம் கட்டி தேர் ஓட்டி தீபாவளி பண்ண சாமி வீதி விட தீபாவளி சாமி அங்கே தேரடிக்க புறப்படுறதுக்கு முன்னாடி எல்லாரும் இனிப்பு வழங்கிட்டு தேர் எடுக்கும் போது என்ன பண்ண எல்லாரும் வீட்டுக்கு அதை செஞ்சிருக்கூடாது. கையூரா என்ன பண்றான், கையூராரு மயிலா போறாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மனுஷால பார்த்து இவர் கையூராரு. ஆரூரா கபாலி ஆரூரா திருவாரூர் குழந்தைக்கு ஆரூரா தியாகேசான்னு சொல்லுவாங்க. அப்ப நம்மளுக்கு தெரிஞ்சு சொல்லலாம் மாரீசா கையூரா மாரீசா மாறி சொல்லிக்கிட்டே இருக்கணும். சத்தம் போட்டு கையூருக்குள்ள கேட்கணும், கைலாசிக்கே கேட்கணும். நீங்க வேணா ஞாயிற்றுக்கிழமைனா ஓடுறது நீந்துறது பறவை சாப்பிட்றது யாரும் வரலாம். ஒரு நாளைக்கு விட்டோம்னா ஒரு வருஷம் சாப்பிட்றது அவங்க என்ன இல்லை, அந்த பாய்க்கு நாளைக்கு கிடைக்காது. நாளைக்கு வந்து சாப்பிட்டு தேர் ஓட்ட முடியுமா? பிரம்மோத்சவம் ஓட்ட முடியும். புண்ணியம் பண்ணீங்கன்னா புண்ணியம் பண்ணியிருக்கிறீங்க, அதை நீங்கள் வந்து இப்போது எப்பெருமானுக்கு தீபாவளி சாமி வீதி வரும். இந்த ஆலயத்திற்கு வருகை தந்து 12 வருஷம் பிரம்மோற்சவ பெருவிழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுக்கும் செம்பாக்கம் கிராமத்தில் இருந்து வருகை தந்திருக்கும் டாக்டர் ஆன்மீக செம்மன் திருப்பணி சக்கரவர்த்தி அலங்கார செம்மன் என்று சொல்லக்கூடிய டாக்டர் குழந்தைவேல் ஐயா அவர்கள் இந்த ஆலயத்திற்கு வருடந்தோறும் பிரம்மோற்சவ பெருவிழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுக்கின்றார். இந்த தேர் 4 கொம்பு கட்டி இதை தேர் செய்து தான் 10 வருடம் நாங்கள் இந்த தேரை வச்சுட்டு இருக்கோம். சென்ற ஆண்டிலிருந்து இந்த டியூப்ல இரும்பலை செய்து உடையலை கட்டி தேர் மாதிரி எப்படி தோழி செல்ல பார்த்தீங்களா, எவ்வளோ பிரமாதமாக இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ அற்புதம். அம்மையப்பர் பார்த்தீங்களா ஜொலிக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் நல்ல ஒரு வழிவகை பண்ணி சிந்தனையோட ஞானத்தோட அக்கறையோட இந்த ஆலயத்தை குழந்தை, இந்த பேர் குழந்தை வேல், முருகவேல் குழந்தை வேல். இந்த குழந்தை இந்த ஆலயத்தை மாதிரி யாருமே பொட்டு வைக்கிறீங்களா, அப்படியே சிந்தனை பரவலாக போயிட்டே இருக்கணும். அடுத்ததுன்னு சிந்தனையோடு இருப்பாங்க சுவாமி. ஏன் சொல்றேன்னா, இந்த தேர் வர்றதுக்கு காரணமே இவர் தான். இதெல்லாம் வந்து அலங்கார செம்பல் பார்த்தீங்களா, சுவாமி தூக்கி வச்சு எப்படி பண்ணியிருக்காரு பாருங்க, எவ்வளோ ஒரு பிரமாதமாக ஜொலிக்கிறாங்க பாருங்க. எல்லாமே இறைவனுக்கு அம்மையப்பருக்கு நம்ம தான் பிள்ளைங்க, நம்ம தான் எடுத்து செய்யணும். எடுத்து செய்யறதுலையும் அழகு இருக்குது. அந்த அழகு வர வைக்கணும்னா நம்மளால தான் முடியும். சுவாமி சிரிப்பார், நீங்க தேர் ஓட்டுறார், பிரம்ம தேர் ஓட்டுறார். அதனால இந்த தேருக்கு உறுதியா இருந்து இந்த ஆலயத்திற்கு பக்கபலமா இருந்து அவர் உடல் உழைப்பு செய்து கொண்டிருக்கிறதுனால அவருக்கு இந்த ஆலயத்தின் சார்பாக மாலை அணிவித்து கௌரவித்தார்.